வாழ்க வளமுடன். குரு வாழ்க! குருவே துணை! எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் எல்லா உயிர்களோடும் தங்கி தன்னை வெவ்வேறாய் காட்டிக் கொண்டிருக்கிற படைப்பு ஆற்றலை வணங்குகிறோம். உடல் இயல்பாக மூடிய கண்கள், நிமிர்ந்திருக்கிற உடல், கோர்க்கப்பட்ட விரல்கள், சம்மணமிட்டு சௌகரியமான அமர்வு, தெய்வீகம் நிரம்பிய பிரம்ம முகூர்த்த வேலை. தெய்வீகம் நிரம்பிய பிரம்ம முகூர்த்த வேலை. நம்மை சுற்றியுள்ள தெய்வீக சக்தி நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. தெய்வீகத்தால் நிரப்பப்படுகிறது. உள்ளும் புறமும் எங்குமே இருக்கிற தெய்வீக சக்தி இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. நம்முடைய தாய் தந்தையரை பார்க்கிறோம். அவர்களின் பாதம் பணிந்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களின் பரிபூரண ஆசைகளோடு நமக்கு கிடைத்த குருமகான்கள், மானசீக குருவை மனதின் முன் கொண்டு வந்து அவர்களின் பரிபூரண ஆசைகளை நம்மோடு இணைத்துக் கொள்கிறோம். குரு உணர்வோடு குருவின் கரம் பிடித்து இதய ஒளி தியானம். உடலை தளர்வு செய்து கொள்வோம். நாம் அமர்ந்திருக்கிற இந்த பூமியிலிருந்து ஒரு அலை போல, ஒரு புகை போல பூமியின் ஆகர்ஷண சக்தி மேலெழும்பி நம்மை சக்தி ஊட்டி தளர்வுபடுத்துவதாய் உணர்வோம். பூமியின் ஆற்றல் மேல் எழும்புகிறது. நம்முடைய கால் விரல்களை நிரப்பி, கால் பாதங்களை நிரப்பி, கணுக்கால்களையும் முழங்கால்களையும் நிரப்புகிறது. பூமியின் ஆற்றலால் கால்கள் நிரம்பி தளர்வு அடைகின்றன.
சமாதானம் அடைகின்றன, குணமடைகின்றன. குணமடைதல் என்றால் இயல்பு நிலைக்கு திரும்புதல். மேலும் எழும்புகிற பூமியின் சக்தி நம்முடைய தொடைகளை நிரப்பி ஆள்குறி குதம் அடிவயிறு அனைத்தையும் நிரப்பி சக்தி ஊட்டுகிறது. சமாதானம் அடைகிறோம். மேலும் கருமையத்தில் நிரம்பி வயிற்று பகுதியும் அதன் உள்ளுறுப்புகளிலும் நிரம்பி பூமியின் ஆகர்ஷண சக்தி நம்மை மேலும் சக்தி ஊட்டுகிறது. இயல்பு நிலைக்கு திரும்புகிறோம். தளர்வு அடைகிறோம். மேலும் எழும்புகிற பூமியின் ஆற்றல் நம் மார்பு பகுதியை நிரப்பி ராஜ உறுப்புகளான இதயத்தையும் நுரையீரலையும் சக்தி ஊட்டுகிறது, குணப்படுத்துகிறது. முதுகுத்தண்டிலே நிரம்புகிற பூமியின் சக்தி அங்குள்ள சக்தி மையங்களை தூண்டி விடுகிறது, தளர்வுறச் செய்கிறது. மேலும் எழும்புகிற ஆற்றல் உள்பட்டையாகிய சக்தி மையங்களை புஜங்கள், கைகள், விரல்கள் அனைத்திலும் நிரம்பி கைகளுக்கு மேலும் பலம் ஊட்டுகிறது, அதன் இயக்க ஆற்றலை மேம்படுத்துகிறது, சமாதானம் அடைகிறது. கழுத்து பகுதி நிரம்பி சக்தி ஊட்டப்படுகிறது, தளர்வடைகிறது. தலை, ஆடைகள் கன்னங்களிலே நிரம்புகிறது, உதடுகள் நாக்கிலே நிரம்புகிறது, நாசிகளிலே, நாசி குழாய்களில், கண்களிலே, இமைகளிலே, உருவங்களில், நெற்றியிலே, காதுகளிலே, மூளை செல்களிலும், தலை உச்சியிலும் என தலை முழுவதும் நிரம்பி பூமியின் ஆற்றல் தளர்வுறச் செய்கிறது, குணப்படுத்துகிறது. முழுவதும் நிரம்பியுள்ள பூமியின் தாய்மை பொருந்திய சக்தி நம்மை தளர்வுறச் செய்து, சமாதானம் செய்து, குணப்படுத்தி இருக்கிறது. உடல் முழுவதையும் தளர்வாக உணர்கிறோம். பூமியின் ஒட்டுமொத்த தன்மையும் இந்த உடலாய் பரிணமித்திருக்கிறது. உடலின் அன்பும் கருணையும் குவிந்து இதயத்துக்கு வருகிறது. மெதுவா மனத்தை இதயத்துல கூறிங்க. 2 மார்புக்கு மத்தியில சற்று இடதுபுறம் திரும்பியது போல இருப்பதுதான் இதயம்.
உடலில் அன்பும் கருணையும் இதயத்தில் சேரும்போது அது ஒரு ஒளியாய் மாறுவதை உணருங்கள். அது ஒரு மல்லிகை மொட்டு போன்ற ஜோதியாய் இருப்பதை கவனியுங்கள். இதய ஒளி, இதய சூரியன், இதய ஜோதி. இதயத்தில் ஒளியை உணர்ந்து ஒளியோடு மனதை இணைத்து தவமியற்றுங்கள்.
இதய ஒளி ஒளிர்ந்து கொண்டிருக்கிற ஜோதியில இருக்கிற பிரகாசம் அது அன்பும் கருணை. அந்த அன்பும் கருணையும் ஒளியாய் வெளிச்சமாய் இந்த உடல் முழுவதையும் நிரப்புகிறது. அன்பும் கருணையும் இந்த உடல் முழுவதும் பிரதிபலிக்கிறது. உடலே ஒளியாய் ஒளி தேகம் பெறுகிறோம். உடல் முழுவதும் ஒளிப்பிரவாகம். அது முழுவதும் அன்பு கருணை. உள்ளிலே இருந்து அதே அன்பும் கருணை இந்த உலகம் முழுவதும் பரவட்டும். நாமே அன்பும் கருணையுமாயிருந்து அந்த ஒளியை, அந்த பிரகாசத்தை அவையாக இந்த உலகம் முழுவதையும் நிரப்போம். நம்மளிலிருந்து அன்பு அலைகள் பரவுவதாய் உணர்ந்து, கருணை அலைகள் பரவுவதாய் உணர்ந்து, அதில் இந்த பூமியே நிரம்புவதற்கு அனைத்து உயிர்களிலும் அன்பு பரவுகிறது. அனைத்து பொருட்களிலும் பண்பு பரவுகிறது. உலகம் முழுவதும் அன்பு இந்த இதய ஜோதியிலிருந்து இதய ஒளியை உணர்ந்து அதன் அசைவற்ற ஜோதியை மனக்கண்ணால பார்க்கிறோம். அந்த அமைதியின் தெய்வீகத்தை உணர்கிறோம். அமைதி, அமைதி, இதயத்தின் அமைதி, அன்பின் அமைதி, கருணையின் அமைதி, தெய்வீக அமைதி. இந்த ஒளி பொருந்திய தெய்வீக உணர்விலிருந்து நம்முடைய சங்கல்பத்தை நினைவுபடுத்துகிறோம். சங்கல்பம் நிறைவேறுவதை மனக்காட்சிப்படுத்தி நிறைவேறிக் கொண்டிருப்பதை மகிழ்ந்து மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறோம். நம் அனைவரின் சங்கல்பமும் நிறைவேறி அனைவரும்
பூரண உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். இந்த உலகை நினைந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இதய ஒளி, இதய ஜோதி, ஞான ஒளி பரஞ்சோதி மகான் அருட்பிரகாச வள்ளலார் குரு வேதாத்திரி மகரிஷி. இறைத்தன்மை என்பது அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இருந்து கொண்டிருப்பத சொல்லியிருக்காங்க. ஜோதியே வடிவான ஜோதி அப்படின்பது அறிவை குறிப்பது. அதன் பிரகாசம் என்பது அன்பையும் கருணையும் குறிப்பது. அதன் ஒளி ஜோதியா இருப்பது அறிவு, அதன் வெளிச்சமா இருப்பது அன்பும் கருணை. அம்மா என்பது அறிவு போன்றது. அம்மா குழந்தைய தன்னோட கட்டி பிடிச்சுக்கிறா, அன்பு. குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறாளே, அதான் கருணை. இது இயற்கையின் இயல்பு. நம்ம இந்த உலகம் நம்மை பிரசவித்தது அதன் அறிவார்ந்த பரிணாமம். பிரசவித்த பிறகு நமக்கு தேவையானது வழங்கி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தோடு நம்மை வைத்திருக்கிறது பாருங்க. பூமியில கால் பதித்து நிற்கிறோம். ஒரு காலை எடுத்து வைக்கிறோம். பூமி நம்மை பிடித்து கொள்ற ஒரு ஆழமான உள்ளார்ந்த நம்பிக்கை இருக்கு. பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, சாய்வாக சுத்திக்கிட்டு இருக்கு. அதன் மேல நாம் நின்று கொண்டிருக்கிறோன்றது நம்முடைய உணர்விலே இல்லை. அந்த அளவுக்கு பூமி தன்னகத்தே தனக்குள்ளே வைத்திருக்கு. பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி, பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் பூமியிலே இருப்பது போல ஒரு வளையத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. பூமியின் சக்தி எல்லை. அதுதான் பூமியின் அன்பு.
நமக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து நம்மை வாழ்வித்துக் கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த பூமியின் கருணை. அதனாலதான் பூமி தாய்ன்னு சொல்றோம். நெல் அரிசியாக மாறுறதுக்கு முன்னாடி, நீங்க நெல் பதர பிச்சு பார்த்தா, உள்ள பால் இருக்கும். பூமி தாயோட பால். அந்த பால் தன்மை தான் பூமியை தாய் என்று சொல்ல வைக்கும். அந்த பால் தான் பிறகு அரிசியா மாறுது. இப்போ பூமி எங்கும் அன்பும், கருணையும் அறிவின் அடிப்படையிலிருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இதய ஒளி தியானத்தினால நம்ம ஜோதியை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஜோதிய வள்ளலார் அருள் பெரும் ஜோதின்னு சொல்றார். அருட்பெரும் ஜோதி. நல்லெண்ணெயை ஊத்தி அல்லது பசும் நெய்யை ஊற்றி ஒரு பஞ்சத்திரையை போட்டு மல்லிகை மொட்டு போல எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஜோதி. ஜோதியை கூர்ந்து கவனிச்சீங்களான்னா, ஜோதியை சுத்தில ஒரு ஆழ்ந்த இருள் இருக்கும். ஜோதியின் மையத்துல ஒரு சின்ன இருள் இருக்கும். ஆனா ஆழமான இருள். அந்த ஜோதிக்கு, அந்த நெருப்புக்கு என்ன சக்தி இருக்குன்னா, அருளை பெற்று தன்னகத்தை வைத்துக் கொள்கிற சக்தி உண்டு. அருள் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் தூய சக்தி. அது அருள். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய களங்கமற்ற தூய முதன்மை சக்தி. அந்த சக்தியை ஈர்த்து தன்னை சுற்றிலும் குவித்து வைத்துக் கொள்கிற சக்தி அந்த ஜோதிக்கு உண்டு. அந்த பிரபஞ்ச ஆற்றலை தான் அருள் என்று சொல்கிறோம். அது பெற்றுக்கொள்வதால அந்த ஜோதிக்கு பேரு அருள் பெரும் ஜோதி. அருள் பெருஞ்சோதி. தானாகவே ஈர்த்து தன்னகத்தை வைத்திருக்கும். பிரம்ம முகூர்த்த வேளையில பிரபஞ்ச ஆற்றல் தூய்மையாக பொழிந்து கொண்டிருக்கும். இந்த அறையில விளக்கு எரியும் போது, அது மேலும் ஈர்த்து இந்த அறை முழுவதையும் தூய்மை மிக்க சக்தியால் நிரப்பி வைத்திருக்கும். எனவே இங்க அமைதியும், தியானமும் நலமாக நடக்கும். அருள் பெரும் ஜோதி. இந்த ஜோதி எங்கெங்கெல்லாம் ஏற்றப்படுகிறதோ, அந்த இடத்தின் குறிப்பிட்ட எல்லைகளை தன் அன்பாலும், கருணையாலும் நிரப்பும். அந்த தனி ஜோதி, ஒற்றை ஜோதி. அன்பும் கருணையும் தன்னை சுற்றி நிரப்பிக் கொண்டே இருப்பதால, அந்த ஜோதிக்கு தனி பெரும் கருணைன்னு பேர். பெறுவதால் அருட்பெறுதல், கொடுப்பதால தனிப்பெருமை. தனிப்பெரும் கருணை. பெறுவதால அருட்பெறுதல், அருட்பெருஞ்சோதி. தருவதால தனிப்பெரும் கருணை. நாமும் ஒரு ஜோதியாகத்தான் இந்த பூமியில இருக்கோம். பூமி நமக்கு அனைத்தையும், இந்த உலகம் நமக்கு அனைத்தையும், இந்த பிரபஞ்சம் நமக்கு அனைத்தையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே நாமும் அருட்பெரும் ஜோதியே. பெறுவது தன்னகத்தை வைத்துக் கொள்ளாம எங்குமே பரப்பிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி இருந்தா நம்மிலே கருணை இருப்பதாக அர்த்தம். அதுவும் தனிப்பெரும் கருணை. நம்ம ஒவ்வொரு ஜோதியுமே தனி ஜோதி. ஆனா வெளிச்சம் தனி அல்ல. ஒவ்வொரு நபருமே தனிநபர். கருணை தனியானது அல்ல. அன்பு தனியானது அல்ல. அன்பு தனியானதும் அல்ல, அன்பு தனியக்கூடியதும் அல்ல. ஜோதியாக இருக்கும்போது பாருங்க, அன்பும் கருணையும் பிரகாசிப்பதா சொல்றோம். அதை யார் ஏற்றி வைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும் வழங்குவதல்ல. அந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிற அனைவருக்கும் அந்த அன்பும் கருணையும் வழங்கப்படுது. எப்படி வழங்கப்படுதுன்னா, சமமாக வழங்கப்படுகிறது.
இந்த சமநிலை மனோபாவத்த தான் அன்புன்னு சொல்றோம். இது ஒரு பொது மனநிலை. பொது மனநிலை, சமநிலை மனோபாவம். இதுக்கு தான் அன்புன்னு பெயர். என் குழந்தை மீது நான் அதிக அன்போடு இருக்கிறேன். என்னுடைய பெரிய குழந்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பெரிய புள்ளனா எனக்கு அவ்வளோ அன்பு. சின்ன புள்ளைமையில தெரியல என்னன்னு. அந்த மேல அன்பே வரமாட்டேங்குது. இப்படி நீங்க பேசும்போது, இந்த இடத்துல எங்கேயுமே அன்பே கிடையாது. வார்த்தையில மட்டும் தான் அன்பு இருக்கு. அன்பு சமநிலை மனோபாவம். நீங்கள் சொல்வது அதற்கு பாசம் அல்லது நேசம்னு பெயர். ஒரு காதலன் காதலிய பார்த்து நான் உன் மீது அதிக அன்போடு இருக்கிறேன் அப்படின்னா, அது அன்பு அல்ல. அதற்கு பேர் காதல். நட்பு, காதல், பாசம், அன்பு இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுல மேன்மை பொருந்தி அனைவருக்குமாய் இருக்கின்ற ஒற்றை வார்த்தைன்னா அது அன்பு தான். காதல், பாசம், நட்பு, நேசம்லாம் சில நபர்களை, சில குழுக்களை மையமா கொண்டது. இதற்கு அருட்பெரும் ஜோதி தேவையில்ல. ஒரு மனுஷனா இருந்தாலே போதும். ஆனா அருட்பெரும் ஜோதி அந்த தெய்வீகத்தன்மை நமக்குள்ள உணரும்போது, அது அன்பாக மலரும். அன்பு தான் எல்லா இடத்தையும் நிரப்பும். அன்பு எல்லார் மீதும் சமமா பரவும். எனவே தான் அன்பே சிவம். சிவமே அன்பு. எங்குமே தெய்வீகத்தன்மை இருப்பதா சொல்றோம் இல்லையா? அதே போல அன்பு எங்குமே எல்லார் மீதுமே ஒரே மாரி. என்னுடைய குழந்தை ஓடுது. 4, 5 குழந்தை ஓடும்போது, நம்ம குழந்தை விழுந்தா ஓடி போய் அணைச்சுக்கிறோம். இன்னொருத்தர் குழந்தை விழுந்தா, அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றதா இல்ல. அந்த மனிதர்களுக்குள்ள அன்பு இல்லன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. அங்க பாசம் இருக்கும். குழந்தை விழுந்த உடனே ஓடி போய், "ஐயோ! என்னாச்சு? என்னாச்சு?" மத்தவங்க குழந்தை விழுந்தா, "அது யார் பாருங்கப்பா." அப்படி. எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும், அன்பு என்பது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். யார் என்று பார்க்காது. என்ன என்று பார்க்கும். அன்புக்கு யார் என்பது தெரியாது. எல்லோர் மீதும் புரிந்து கொண்டே இருக்கும். நீ நல்லவனா? கெட்டவனா? பணக்காரனா? ஏழையா? சக்தி மிக்கவனா? அதிகாரியா? அதெல்லாம் பார்ப்பதில்ல. மனுக்குடிசை ஏழை என்றால், அது மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமான்னு சொல்லும் பாடல். நிலா எல்லோருக்கும் ஒரே மாரி வெளிச்சம் குடுக்கும். சூரியன் எல்லாருக்கும் ஒரே மாரி சக்தி குடுக்கும். அதேபோல அன்பு என்பது எல்லோருக்கும் சம பாவனை செய்யும். சமபாவனை, சமபந்தி. அதனால, நீங்க அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது சொல்லப்பட வேண்டியதே இல்லன்னு புரிஞ்சுக்கணும். அன்பு பாசம் சொல்லலாம், நேசம் சொல்லலாம், காதல சொல்லலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆனா அன்பை நான் உங்கள் மீது அன்பாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, முதல்ல அன்பு வழங்கப்படுவதே அல்ல. அன்பு என்பது ஒரு இருப்பு நிலை. எக்ஸிஸ்டன்ஸ். ஜோதியை போன்ற அறிவின் முதன்மை வெளிப்பாடு அன்பு. நீங்க அன்போடு இருக்கலாம். ஆனா அன்பை கொடுக்க முடியாது. உங்கள் இருப்பிலிருந்து அன்பு அப்படியே பரவிக் கொண்டிருக்கும். உங்க அருகாமை எல்லோருக்கும் அந்த அன்பை உணரச் செய்யும். நீங்கள் என் மீது அன்பாகவே இல்ல. அப்படியெல்லாம் சில வார்த்தைகள பயன்படுத்தவே முடியாது. நீங்க அன்பு புரிஞ்சுக்கிட்டா. நான் உன் மீது அன்பாக இருக்கிறேன்ற வார்த்தையும் பயன்படுத்த முடியாது. அன்பு வார்த்தைகளுக்கு உள்ளானது அல்ல. அதுக்கு வெவ்வேறு நிறைய வார்த்தைகள் உண்டு. அன்பு என்பது அன்எக்ஸ்போஸ்டு. இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட். கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு. உணர மட்டுமே முடியக்கூடியது. வார்த்தைகளால் விளக்கப்படக்கூடியது அல்ல. அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடுன்னு சொல்றாங்க. இறைவனை பத்தி சொல்லும். அன்புள்ளங்களே அப்படின்னா, அது அனைவருக்குமானது. எல்லோருக்குள்ளுமே அது இருக்கும்.
வேறு ஒரு வருத்தப்படும்போது அந்த வருத்தம் சரி செய்யப்பட வேண்டும்னு நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம சென்று அதை செய்யலைனா கூட அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அதான் அன்பு. அது கூட கொஞ்சம் பாசம் சேர்ந்துட்டா, அது நம்ம சொந்தக்காரங்களா ஆயிடுவாங்க. அது போய் நம்ம செஞ்சுருவோம். அருட்பெரும் ஜோதியாக இருங்க. உங்கள் எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் அன்பு இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்க. அன்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சிலருக்கு இல்லாமலே கூட இருக்கும். இருந்து உணராம இருப்பாங்க. உங்கள் எண்ணம், சொல், செயல்ல அன்பு இருக்கும்படியா பார்த்துக் கொள்ளுங்க. அது ஒண்ணும் இல்ல. ஜோதியைப் போல எல்லோருக்கும் சம ஒளி, சம பிரகாசம், சமமான உணர்வுகளே வழங்குவதுதான். வேற ஒண்ணும் இல்ல. எல்லோருக்கும் சமமாய், எல்லோரிடம் ஒரே மாதிரி. உறவுகள் வித்தியாசப்படலாம். பிள்ளைக்கு அப்பாவா, மனைவிக்கு கணவனா, அப்பாவுக்கு பிள்ளையா, தங்கைக்கு அண்ணனா, அண்ணனுக்கு தம்பியா, உறவுகள்ல வித்தியாசப்படலாம். இந்த உறவுகளுக்குள்ளார்ந்த உணர்வுகள்லயும் வித்தியாசப்படலாம். அண்ணன பிடிக்கும், தம்பிய பிடிக்கும், அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும். நமக்கு எல்லாம் குடுக்குறது, நாம எல்லோருக்கும் குடுக்குறது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட குத்து இயக்கம். அப்படி இருக்கும்போது, அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சுயநலம் இருக்கும். அது நல்லதுதான். அன்பு சுயநலமற்றது. அன்கண்டிஷன். நீ இப்படி இருந்தா தான் அன்போடு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எப்படி இருந்தாலுமே அன்போடு இருக்கிறேன். அதான் அன்பு. நீ இத செய், நான் அத செய்றேன். அன்புல 4 விஷயம் இருக்காது. அன்பு யார பத்தியும் பேசாது. கமெண்ட் பண்ணாது. அன்பு யாரையும் கட்டளையிடாது. இத செய் அப்படின்னு. அன்பு யாரிடமும் டிமாண்ட் பண்ணாது. நீ இது குடுத்தா நான் அத குடுக்குறேன். நம்ம கடவுள்கிட்டயே டிமாண்ட் பண்றோம். அன்பு யாரையும் வெற்றி கொள்ளாது. டிஃபீட். கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட், டிஃபீட். 4 விஷயமே அன்புக்கு இருக்காது. அன்பு அனைத்திலும் சமாதானத்தையே உணரும். அன்புல வெற்றி, தோல்வி கிடையாது. வெற்றியை விட தோல்வியில் அதிக மகிழ்ச்சி அடைவது அன்பு. ஏன்னா, பிறர் நலத்துல மகிழ்ச்சி அடைவது என்பதால, அது சமாதானத்தை ஏற்றுக்கொள்வதால, பிறர் நலம், பிறர் வெற்றிக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அன்பு என்பது அதுதான். எல்லோருக்குமானது. தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாது. தான் மரமா நிற்கும். ஆனா, தன் பூக்களுக்கும், தன் கனிகளுக்குமே ஒட்டுமொத்த சக்தியும் பயன்படுத்தி, அதை பழமாக்கி, அதில சுவை ஊட்டி, அதில நிறமூட்டி, எல்லோரும் பறித்து, அதை மகிழ்ச்சியாக சாப்பிடுவதற்கு அனுமதிக்கும். என்னுடைய கனி, என்னுடைய பூ, என்னுடைய நிழல் யாரும் நிக்காதீங்கன்னு எந்த மரமும், எந்த செடியும் சொல்வதில்ல. அதான். அதான் மகரிஷி சொல்லுவாங்க, "கல்லும் மரமும் கருத்துடனே தன் செயலாற்றிக் கொண்டிருக்கும்போது, கருத்திலே உயர்ந்த மனிதா நீ மட்டும் ஏனோ கடமை தவறி நிற்கிறாய்ன்னு" சொல்வார். கருத்துள்ள மனிதா. இத்தகைய கருத்துக்கள்லாம் மரம், செடி, கொடிகளுக்கு கிடையாது, கல்லுக்கு கிடையாது. ஆனா அதனுடைய கடமையை சரியாக செய்து வருகிறது. ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிந்த மனிதன் தன் கடமை தவறி இருப்பதாக சொல்றான். அன்பையும் கருணையும் புரிந்து கொள்ளுங்க. யாரையும் கமெண்ட் பண்ணாதீங்க. யாரையும் கமாண்ட் கட்டளையிடாதீர்கள். நான் தான் அப்பா, நான் சொன்னா கேட்கணும். யாரிடமும் டிமாண்ட் கொடுக்காதீங்க. டிமாண்ட் பண்ணாதீங்க. முக்கியமானது யாரையும் வெற்றி கொள்ளாதீர்கள். தோல்வி புதிய நண்பரை உருவாக்கும். வெற்றி ஒரு பகைவரை சம்பாதிக்கும். நீங்கள் உங்களுடனே போட்டி போட்டு வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். அதுதான் சரி. செல்ஃப் டிஃபீட். நல்லது. அன்பும் கருணையும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். இன்றைய
மாயாஜாலத்தின் 5வது நாள்ல மிக முக்கியமான பொருள், இந்த உலகத்துல வாழ்வதற்கே அடிப்படையாக இருக்கிற பணம் பத்தி பேசணும். மாயாஜாலமான பணம். முதன்மையா நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ, அவற்றுக்கெல்லாம் நாம் நன்றியோடு இருக்கும்போது, நம்மிடம் என்ன இருக்க வேண்டுமோ, அது தானாக நம்மிடம் வந்து சேரும். இது தினசரி வகுப்புல நாம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நேத்து ஆரோக்கியம் பத்தி பேசணும். இருக்கிற ஆரோக்கியத்துக்கு நன்றி. எனவே இருக்க வேண்டிய ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியத்துக்கு நன்றியோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப ஆரோக்கியமற்றத எடுத்துக்கவே மாட்டோம். இன்னும் எவ்வளோ இன்னும் எவ்வளோ ஆரோக்கியம் சாப்பிடலாம். அவங்களே மியூட் போடுங்க. இப்போ பணத்த குறித்து பேசும்போது, இருக்கின்ற பணத்துக்கு நன்றியோடு இருந்தா, இருக்க வேண்டிய பணம் தானாகவே இருக்கும். உறவுகளுக்கு நன்றியோடு இருந்தோம்னா, இருக்கின்ற உறவுகளுக்கு அந்த உறவுகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்னு நினைக்கிறோமோ, அது அப்படி இருக்கும். அப்ப எந்த பிசினஸ், வேலை, காசு, ஆரோக்கியம், வீடு, குடும்பம், இப்படி வாகனம், என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எவற்றுக்கெல்லாம் நாம் நன்றியோடு இருக்கின்றோமோ, அவை சார்ந்து எப்படி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அது தானே இருக்கும். அவ்வளோதான். வாடகை வீட்ல இருக்கிறோம். முழு நன்றி உணர்வோடு இருக்கிறோம். அப்போ சொந்த வீடு கிடைச்சிரும். கொஞ்சம் கோவமா இருக்காங்க. நன்றியோட இருக்கிறோம். கோவம் அன்பா மாறிடும். ஏழையா இருக்கிறோம். பரவால்ல. கையில ரூ. 10 இருக்கே. அந்த ரூ. 10க்கு நன்றியோட இருக்கோம். அடுத்த வேலைக்கு நீங்க எங்கேயும் பிச்சை எடுக்க வேண்டியதே இல்ல. தானாவே வந்து சேரும். இது ஒரு ரகசியம். என்ன இருக்குது? கால் நன்றாக இருக்கிறது. அழகா ஓடுறோம், ஓடி வரோம். காலுக்கு நன்றியோடு இருக்கங்க. எப்போதுமே கால்கள் உங்களுக்கு உழைத்துக் கொண்டே இருக்கும். வாகனத்துக்கு நன்றியோடு இருக்கிறீங்க. தினமும் துடைப்பீங்க. டைமுக்கு அத சர்வீஸ் பண்ணுவீங்க. தேவையான நேரத்தில அதுக்கு தேவையானதெல்லாம் குடுப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துக்கொள்ளாது. உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க நன்றியோடு இருக்கிறீங்களா? நீங்கள் நன்றியோடு இருக்கிற அனைத்துக்கும் உங்களால சக்தி கொடுக்கப்படும். நீங்கள் சக்தி கொடுப்பதால, அது உங்களுக்கு எப்போதும் உதவி கொண்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் நன்றியோடு இருக்கிறீங்களோ, அதுக்கு உங்களை அறியாமலே ஒரு சக்திய குடுக்குறீங்க. நீங்கள் அதற்கு சக்தி குடுப்பதால, உங்களுக்கு அது எப்போதும் நன்றியோடு உதவி கொண்டே இருக்கும். பணத்துக்கு இன்னைக்கு நம்ம குடுக்குறோம். என்னன்னா, நண்பர்களே, ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. தினமும் நெறைய ரகசியங்கள் கிடைக்கும். உங்களுக்கு 58 வயசு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு வேலையிலயோ, தொழில்லயோ நீங்க நெறைய பணம் சம்பாதிப்பீங்க. அந்த பணத்தெல்லாம் உட்கார்ந்து கால்குலேட் என் வாழ்நாளில் நான் இதுவரை சம்பாதித்த பணம் எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட கோடிகள் கூட வரலாம். பக்கத்துல இதுவரை எனக்காக மட்டுமே நான் செலவு செய்து கொண்ட பணம் எவ்வளவுன்னு போடும். நிச்சயமாக உங்களுக்காக செலவு செய்யப்பட்ட பணம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை விட அதிகமா இருக்கும். நிச்சயமாக இருக்கும். முதல் 20, 25 ஆண்டுகள் துளி கூட உழைப்பே இல்ல. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, படிப்பு, தேவையான பொருட்கள், வசதி வாய்ப்புகள், டிவி, சினிமா, மருத்துவம், பொழுதுபோக்கு, டிராவல், செருப்பு, தலைக்கு எண்ணெய், வளையல், சோப்பு, கண்ணாடி, படுக்கை, தரை விரிப்பு, மின்சாரம், அரசாங்கம், ரோடு, முதல் 25 ஆண்டுகள். அதுக்கு ஈடாக நீங்க சம்பாதிக்க முடியும்.
உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு, அப்பா மூலமா, அம்மா மூலமா, மாமா மூலமா, சித்தப்பா மூலமா, ஆசிரியர் மூலமா, மருத்துவர் மூலமா, சொசைட்டி மூலமா, அரசாங்கத்தின் மூலமா எவ்வளோ அறிவு வழங்கப்பட்டது? உங்களுக்காக செலவு செய்யப்பட்ட பணம் எவ்வளவு? சின்ன வயசுலேருந்து நாமாக சம்பாதிக்க தொடங்கும் வரை நமக்கு செலவு செய்யப்பட்ட பணத்தின் அளவு இருக்கே, அது அளவிட முடியாத அளவு. அளவிட முடியாத அளவு. அவ்வளோ பணம் நமக்காக இந்த சமுதாயம் செலவு செய்யுது. இந்த உலகம் செலவு செய்யுது. அரசாங்க பள்ளிக்கூடம். ஒரு மாணவன் 12 ஆண்டுகள் அந்த பள்ளியில படிக்கணும்னா, ஒரு பள்ளி, 4 கட்டிடங்கள், 12 வகுப்பறைகள், 20 டீச்சர்ஸ். அதுக்கு ஒரு கட்டமைப்பு, அதுக்கு ஒரு செயல் திட்டம், அதுக்கு ஒரு சிலபஸ், அதுக்கு புத்தகங்கள், அதுக்கு ஒரு வரைமுறை, அதுக்கு ஒரு யூனிஃபார்ம், புத்தகங்கள், மாதாந்திர ஆசிரியருக்கான சம்பளம், பிள்ளைகளுக்கு தேவையான தண்ணீர், சாப்பாடு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அந்த கட்டிடம் மட்டும் தொடர்ந்து இயங்குவதற்கு ஒரு டீச்சருக்கு ரூ. 50,000 சம்பளம். 20 டீச்சர்னா என்னாச்சு பாருங்க. மாதத்துக்கு சம்பளம் மட்டுமே 10,00,000 ஒரு ஸ்கூலுக்கு. ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் 17,000 ஸ்கூல் இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு ஸ்கூலுக்கு வெறும் 20 டீச்சர்னா கூட 100 டீச்சர் இருக்கிற ஸ்கூல்லாம் இருக்கு. திருப்பூர்ல ஜெயபாபா ஸ்கூல்ல 120 டீச்சர்ஸ், 7,000 பிள்ளைங்க. கவர்மெண்ட் ஸ்கூல். 20 பேர் அப்படின்னா கூட ஒரு ஸ்கூலுக்கு 10 லேக்ஸ் சம்பளம் மட்டும். அதை விட 3 மடங்கு அதை பாதுகாக்க செலவு. ஒரு பள்ளிக்கு குறைஞ்சபட்சம் 30,000 40 லட்சம் ஒரு மாதமும் செலவாகும். உள்ள ஒரு 300 பிள்ளைங்க படிக்கும். 300 பிள்ளைகளுக்கு ஒரு மாதத்துக்கு ரூ. 30,00,000 செலவு பண்ணுதுன்னா, அப்போ ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு மாசத்துக்கு? அரசாங்க பள்ளியில. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தீங்கன்னா 10 மடங்கு. 10 மடங்கு ஒரு பிள்ளைக்கு செலவாகும். குறைஞ்சபட்சமா. நீங்க இன்னும் கேஜிஸ்லாம் போயிட்டீங்கன்னா 30 மடங்கு, 40 மடங்கு செலவாகும். இப்ப இவ்வளவையும் செலவு செய்து தான் நம்ம ஒரு 22 வயசு, 23 வயசுக்கு வரோம். படிப்புக்கு மட்டும். எவ்வளோ டூர் போயிருப்போம், எவ்வளோ மருத்துவம் செலவு செய்திருப்போம், எவ்வளோ ஆடைகள் நமக்காக செலவு செய்யப்பட்டிருக்கும், எவ்வளோ பேருடைய உழைப்பு நமக்கு உணவு குடுத்துருக்கோம். அப்போ நம்ம சிறு வயதிலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட பணத்தெல்லாம் எண்ணி பாருங்க. கோடிக்கணக்கான மதிப்புடைய பணம். நமக்காக நம்முடைய குடும்பமும், இந்த சமுதாயமும் செலவு செய்திருக்கிறது. இதெல்லாம் எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. இது ஏழைக்கும் பொருந்தும், பணக்காரருக்கும் பொருந்தும். நமக்காக செலவு செய்யப்பட்ட பணம் எவ்வளோ அளப்பரிய பணம். நம்ம சம்பாதிக்கவே இல்ல. அதான் முக்கியம். நம்ம சம்பாதிக்கவே இல்ல. இவ்வளவு பணம் நமக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா, நம்ம எப்போதுமே பணத்தின் மீது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நான் எங்கங்க பணத்த குறை சொன்னேன்? அப்படின்னு நம்ம கேட்கலாம். குறை சொல்றோம். எல்லோருக்குமே அந்த மனநிலை உண்டு. தயிர்க்கார பாட்டில ஆரம்பிச்சு, இன்னும் 2 கூட அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஒரு வேலை அதிகமா இருந்தா, இவ்ளோ வேலையா? அப்படின்னு வாய பொளக்குறோம். கரண்ட் பில் வந்த உடனேயே ஐய்யயோன்னு வாயில வேர்த்து அடைச்சுக்கிறோம். படுபாவிங்கன்னு கரண்ட்டுக்காரன அவ்வளோ திட்டுறோம். ரூ. 4,000 வந்துரும். தினமும் ஏசில படுத்து நிம்மதியா தூங்குனீங்க 2 மாசம். நீங்க கரண்ட் பில்ல பார்த்து, அட பாவின்னு சொன்ன உடனே, 2 மாதம் நீங்கள் தூங்கிய நிம்மதியான தூக்கத்தை அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம்.
உங்கள் உறக்கத்தையே நீங்கள் மதிக்கவே இல்ல. உங்கள் நிம்மதியை நீங்கள் மதிக்கவே இல்லன்னு அர்த்தம். நீங்கள் நிம்மதியை இழக்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். இது உங்க யோசனையிலே இருந்திருக்காது இதுவரைக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க. 2 மாதம் 60 நாட்கள் நீங்க நிம்மதியா தூங்குறதுக்கு உங்க ஃபேன் அல்லது உங்க ஏசி உதவி பண்ணுச்சு. கரண்ட் பில் பார்த்து ஐயோன்னு கத்துனீங்கல்ல, 2 மாசம் நீங்கள் உங்கள் நிம்மதியை அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். கரண்ட் பில் பார்த்தோனே இதோட ஃபேனே வேணாம், ஏசி வேணாம்னு முடிவு பண்ண முடியுமா? முடிவு பண்ணி வாழலாமே. எதுக்கு கரண்ட் பில் பார்க்கணும்னு கஷ்டப்படணும். ஒரு கடைக்கு போயிட்டு எவ்வளோங்க பருப்பு? ரூ. 150 1 கிலோ. அடப்பாவி! இவ்ளோ விலை ஏறி போச்சே! இந்த மோடி என்ன பண்றான்னு தெரியலையே! துவரம் பருப்பு விலைய பார்த்து அது விலை குறைக்கிறது அவருடைய வேலை. உடனே எல்லாரையும் போட்டு திட்டிட்டு உட்காந்து ரூ. 150 பருப்பு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு விலை அதிகமா தெரியுதுன்னா, நீங்க இன்னும் தேவையான அளவு சம்பாதிக்கலன்னு அர்த்தம். நீங்க உங்க சம்பாதனைய அதிகப்படுத்திக்கணும். இவ்வளோதான் இங்க கான்செப்ட்டே. நீங்க கம்மியா சம்பாரிச்சு உங்ககிட்ட பணம் இல்லாததுக்கு அது ஒண்ணும் பண்ண இது எல்லாருக்கும் பொதுவான ரூ. 150. உங்களுக்கு ரூ. 150 இன்னொருத்தருக்கு ரூ. 100லாம் கிடையாது. மின்சாரம் எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கு. உங்களுக்கு வழங்கப்படுற குழாய், உங்களுக்கு நீங்க கட்டுகிற வரி அனைத்தும் சமமா தான் இருக்கு. நீங்கள் உங்கள் தகுதிய, உங்களுடைய வருமானத்த உயர்த்திக் கொள்ள வேண்டியது தான் இங்க தேவை. விலை அதிகமா இருக்குன்னு குறை சொல்லக்கூடாது. அப்ப அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தானா? ஆமா. நம்மளால மாத்த முடியாதுல்ல. மாத்த முடிஞ்சத பத்தி யோசிச்சு வருத்தப்படலாம். நம்ம செஞ்சு மாத்த முடியலையே அப்படின்னு. நம்ம கை வச்சு மாத்தவே முடியாது. கார்த்திகா சீப்பா ரூ. 2னா ரூ. 2 தான். நீங்க ரூ. 1.50க்கு வாங்க முடியாது. இல்ல ரூ. 1 தான் வைக்கணும்னு ஃபைட் பண்ண முடியாது. போராட்டம் பண்ண முடியாது. புரட்சி பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஐயோ! ரூ. 2 ஆயிடுச்சு, ரூ. 2 ஆயிடுச்சுன்னா, அப்போ நீங்க இன்னும் ரூ. 2க்கே பிச்சை எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ, பொருளாதாரம் சார்ந்து நம்மகிட்ட விலைகள் குறித்து, முக்கியமா நமக்கு வர விலைகள் குறித்து, நாம கட்ட வேண்டிய இஎம்ஐ குறித்து, நாம கட்ட வேண்டிய வட்டி குறித்து, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமானால், குறை சொல்றோம்னா, நம்ம வாழ்க்கை முழுவதுக்கும் பணம் சார்ந்த மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. என்ன பெறுகிறீர்களோ, பெறும்போது ஒரு மாச சம்பளம் வருது. இவ்வளோ சந்தோஷமா அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுது. எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பாடா! அப்பாடான்னு ஒரு நிம்மதி கிடைக்குதுல்ல. அதை விட 2 மடங்கு நிம்மதி கிடைக்கும். எப்ப தெரியுமா? அந்த பணத்தை எடுத்து கரண்ட் பில் கட்டுறோம், மளிகை சாமான் வாங்குறோம், அரிசிக்கு தர்றோம், இஎம்ஐ கட்டுறோம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறோம், ஒரு சட்டை வாங்குறோம், ஒரு செருப்பு வாங்குறோம். இதுக்கெல்லாம் நீங்க பணம் குடுக்குறீங்கல்ல, குடுக்கும்போது பெறும்போது பெற்ற சந்தோஷத்த விட 2 மடங்கு சந்தோஷப்படணும். நீங்கள் பெறும்போது உங்கள் ஒருவருக்கான, ஒரு குடும்பத்துக்கான சந்தோஷம். இதற்கெல்லாம் செலவு செய்யும்போது பல குடும்பங்களுக்கு நீங்க அத குடுக்குறீங்க. கொடுப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் அப்படின்னா, பெறுவதை விட கொடுப்பதில தான் இன்பம் அதிகமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் அதெல்லாம். பசியோட உட்காந்துக்கிறீங்க, சாப்பாடு வந்துருச்சு. அப்பாடா! டிஃபன் பாக்ஸ் திறக்குறீங்க. சாப்பிட்டா பயங்கர சந்தோஷமாயிடுவீங்க. சாப்பிட்டு தான் வேலையே பார்க்க முடியும். டக்குனு ஒரு பிச்சைக்காரன் வந்து நிக்கிறான். அம்மா சோறு. அந்த சாப்பாட்ட அவன்ட்ட குடுத்துட்டீங்க. நீங்களே பயங்கர பசியில இருக்கிறீங்க. சாப்பிட்டு தான் ஒரு சந்தோஷம் அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப அவங்களுக்கு குடுத்துட்டீங்க. அவன் சாப்பிட்டுக்கிறான். அத பார்க்குறீங்க. நீங்க சாப்பிட்டுருந்தா அந்த ஒரு வேள தான் சந்தோஷம். அவன் சாப்பிட்டதால உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? அவனுடைய வயிறு உங்கள வார்த்தி போயிரும். ஆசீர்வாதத்திலேயே மிகச்சிறந்த ஆசீர்வாதம் பிச்சைக்காரன் நம்மள ஆசீர்வாதம் பண்றது. கடவுள் ஆசீர்வதிப்பது அல்ல. மகான்கள் ஆசீர்வதிப்பு அல்ல. பிச்சைக்காரனுடைய ஆசீர்வாதம். "நீ நல்லா இருக்கணும் தாயேன்னு" சொல்லுவாங்கல்ல. அந்த நல்லா இருக்கணும் அவன் வார்த்தையில சொல்றதல்ல. அவனுடைய வயிறு சொல்லும். அதுபோல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. அப்போ உன்கிட்ட பசியே போயிட்டுருக்கும். அந்த மகிழ்ச்சி எப்போதுமே நிலைத்திருக்கும். அப்பப்போ சந்தோஷப்படுவீங்க. அப்பப்போ அந்த கொடுத்து சந்தோஷத்த அதிகப்படுத்துவீங்க. எனவே பெறுவதை விட கொடுப்பதிலே இன்பம் அதிகம். ஏன் தெரியுமா? கொடுப்பதால் தான் நீங்கள் பெறுகிறீர்களே! பெறுவதால் நீங்கள் கொடுப்பதில்லை.
நீங்கள் கொடுப்பதால் தான் பெறுகிறீர்கள். எப்படி இது? ஆமா. கிணறு ஃபுல்லா தண்ணி நிரம்பியிருக்கு. கீழ 30 அடியில ஊற்று வந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா, கிணறு ஃபுல்லா நிரம்பிய தண்ணீல ஊற்று சிறுக தான் வரும். அத நீங்க வயலுக்கு இறைச்சி, ஊற்று வருகிற இடம் வரை அந்த நீர் காலியாயிட்டா, ஊற்றோட வேகம் அதிகரிக்கும். அந்த தண்ணி புதிய தண்ணி, சக்திமிக்க தண்ணியா இருக்கும். அதான் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்ன்னு சொன்னாங்க. பெறுவதால் கொடுப்பது விட, கொடுப்பதால் பெறுவதில்ல. ஆமா. கொடுப்பதால் தான் பெறுகிறோம். பெறுவதால் கொடுப்பதல்ல. கொடுக்க நீங்க புதுசா பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. கொடுக்குதுன்னா யாருக்கும் இனமா கொடுக்க சொல்லலங்க. உங்கள் செலவுகளை மகிழ்ச்சியோட செய்யுங்க. மகிழ்ச்சியோட. ஏன்னா நீங்க அதுக்காக அனுபவிச்சுட்டீங்க. இப்ப எல்லாமே நம்ம ஒரு சில விஷயங்கள் தான் ப்ரீபெய்டு. மிச்சம் எல்லாம் போஸ்ட் பெய்டு தானே. முடிஞ்ச பிறகு தான் நடக்கும். செய்றோம். ஒரு சிலர் தான் முன்னாடியே பே பண்றோம். மத்த எல்லாத்துக்கும் பின்னாடி தான் பே பண்றோம். நீ ரூ. 1 கட்டினா வண்டி எடுத்துன்னு போயிடலாம். டிவி எடுத்துன்னு போயிடலாம். இப்ப வீடே இருக்கு. ரூ. 50,00,000 வீடு நீங்க ரூ. 1 குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இஎம்ஐ. அப்படிலாம் வச்சிருக்கான். நமக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இங்க இருக்கு. நம்ம பணத்த பத்தி குறை சொல்லிட்டே இருக்கோம். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்காக செலவு செய்யப்பட்ட பணம், நீங்கள் சம்பாதித்த பணத்தை விட அதிகம். எனவே நீங்கள் பணத்துக்கு நன்றி உணர்வோடு இருந்தே ஆகணும். பணத்துக்கு குறை சொல்லவே கூடாது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எப்பவுமே இந்த பேரம் பேசவே கூடாது. என்ன இருந்தாலும் எஸ். ரூ. 100 தாங்க அவன் ரூ. 1000 சொல்றான். வேற கடைய மாத்துங்க அவ்வளோதான். அந்த அனுபவத்திட்டு உட்கார்ந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு தெரியாது சில விஷயங்கள்லாம். அவனுக்கு தெரியும். அவன் தேவைக்கு அவன் வச்சிருக்கான் அந்த விஷயத்த. உங்க தேவைக்கு இல்ல. உங்க தேவைக்கு பொருள் இல்ல. அவன் தேவைக்கு பணம். உங்களிடம் பணம் அவன்கிட்ட போய் சேரணும். அவன்கிட்ட இருக்கிற பொருள் உங்ககிட்ட வரணும். இதுதான். இந்த பரிமாற்றம் தான் இங்க வாழ்க்கையா இருக்கு. இங்க என்ன குறை சொல்ல போறீங்க? எனவே பணத்தை பத்தி குறை கூறாதீர்கள். குறை சொல்றதுன்னா, ஒவ்வொன்றுக்கும் அப்படியே பே பண்ணுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. 10 பேர் சாப்பிட்டு முடிச்ச உடனே பில் 1000 வந்துச்சு. படுவா இவ்வளோ சாப்பிட்டாங்களே! அப்படின்னா, ஒரு மோசமான மனநிலை அது. இவ்வளோ விலையா? ம். அதனால பணத்த பத்தி எப்பவுமே குறை கூறாம வழங்கிக்கிட்டே இருங்க. இதுவரை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனைத்து பணத்தையும் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. சின்ன வயசுல உங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லாமே பயங்கரமானது. அ பேரம் பேசல் பத்தி ஒரு விஷயம். பிச்சைக்கார மனநிலைன்னு சொல்லுவோம் அத. பேரம் பேசல். ஒரு பெரிய பணக்காரரா இருக்கலாம். தெருவுல காய்கறிக்காரன்ட்ட காய் வாங்குனோனே, அது என்னவோ தெரியல. "இன்னும் 2 காய் போடேன்." எங்க அம்மா கூட அதான் சொல்லுவாங்க. "இன்னும் 2 போடேன்." அப்படின்னுவாங்க. நேத்து போன வாரம் கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்ல பழம் வாங்குறேன். பழம் வாங்கி விக்கிறேன். கரெக்ட்டா 1000 கிராம்ஸ் 1000 காமிக்குது எடையில. "எப்படிங்க கரெக்ட்டா 1 கிலோ வச்சுட்டீங்க?" அப்படின்னு சொல்றான் கடைக்காரன். நான் எங்க பார்த்து வச்சேன். வச்சா வந்துச்சு. அத எடுக்க போறேன். "இல்ல, இல்ல. நீங்க இருங்க. ஒரு சின்ன காய எடுத்து பெரிய காய வச்சு ஒரு ஒரு 1020, 1030 கிராம் வந்தா தான் அப்ப 1000 தான் 1 கிலோ. அதுதான் சரி." அந்த சரியே அவனால ஒத்துக்க முடியல. ஏன்னா எல்லாருமே அப்படி வாங்கி, வாங்கி அப்படியே குடுத்து, குடுத்து பழக்கமாயிடுச்சுல்ல. 1 கிலோ என்பது 1000 கிராம்ன்றது அவன் மைண்ட்ல நிக்கவே இல்ல. அது 1000க்கு மேல போனா தான் நமக்கே கூட அப்படித்தான். 1000 போட்டோம்னு வச்சுக்கங்களேன், "என்னம்மா இவ்வளோ சுகரா போடுற?" அப்படின்னு கேட்போம். 1000 தானே சரி. அந்த சரியே நம்ம சரியில்லன்னு தான் சொல்லுவோம். 1000 கிராம். 1 கிராமாவது எக்ஸ்ட்ரா வந்தா தான் நமக்கு. எங்க எங்க ஊர் ரேஷன் கடைக்காரர் இருக்கிறாரு. அவரு வந்து 900 தாண்டுனோனே டக்குன்னு எடுத்துருவாரு எடைய. அது 900 1000த்துக்கெல்லாம் போய் நான் பார்த்ததே இல்ல. ஆனா நான் போனா மட்டும் கரெக்ட்டா போட்டுருவாரு. நான் கேட்பேன்னு தெரியும். 900 தாண்டும்போது டக்குன்னு தூக்கிடுவாரு அந்த பொருள. தூக்கி கொட்ட ஆரம்பிச்சுருவாரு. நிறுத்தலான்னு சொல்லணும் நான் போனேன்னா. அது எனக்கு மட்டும் 10 கிராம் அதிகமா அது அப்படி ஒரு பழக்கம். ஏன்னா நெறைய பிரச்சனை இருக்குது ரேஷன் கடையில. அப்படி பண்ணா தான் அவங்கள சமாளிக்க முடியும்னு இப்ப ஆமா. சிவகாமி அம்மா சொல்லும்போது தெரியும். அதுபோல நிறுத்தல் அளவைகள்லயும் அப்படிதான்.
நமக்கு இந்த இப்படியே பழக்கமாயிடுச்சு. தப்பெல்லாம் சரி, 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 சரின்னு சொல்லி, சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி, கம்ப்ளைண்ட் பண்ணி அதனால கம்ப்ளைண்ட்ஸ் விட்டுருங்க. பேரம் பேசத்த விடுங்க. நம்மகிட்ட வழங்கப்பட்ட பணம் இருக்குல்ல, நம்ம ஜிபேல, நம்ம அக்கவுண்ட்ல பணம் இருக்குல்ல, அந்த பணம் அனைத்துமே பல பேருக்கு போய் சேர வேண்டியது. அதுக்காக நம்மகிட்ட வந்திருக்கு. எனவே சேர வேண்டியதை அவரிடம் சேர்த்து விடுங்கள். அதன் மூலமா நீங்க பெறுவதை மகிழ்ச்சியாக அனுபவிங்க. ரூ. 10 போடணும்னா ரூ. 10 கொடுங்க. ரூ. 8 கேட்காது. அப்படி கேட்டா ரூ. 2 அவங்க கூட நீங்க பிச்சை கேட்குறீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளான விஷயம். உங்களோட ஒட்டுமொத்த மனநிலையும், வாழ்க்கையும், கௌரவத்தையும் நீங்க ரூ. 2க்கு தான் வச்சிருக்கீங்க. அதான் உங்க வேல்யூ. நீங்க எவ்வளவுக்கு பேரம் பேசுறீங்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மதிப்புன்னு புரிஞ்சுக்கணும். ரூ. 20 பொருள் ரூ. 20 ரூ. 15 கூடங்க அப்படின்னா ரூ. 5 தான் உங்க வாழ்க்கையோட வேல்யூ. ஹோல் லைஃபோட வேல்யூ வெறும் ரூ. 5. அவ்வளோதான் நீங்க. நீங்க அவ்வளோதான். அதனால அவனுக்கு சேர வேண்டியது. நீங்க குடுக்க வேண்டிய கடன் அது சும்மாலாம் இல்ல. ஏன் நீங்க வேணா தோட்டத்துல வெண்டைக்காய் போட்டு விவசாயம் பண்ணி நீங்களே சமைச்சுக்கோங்க. வெண்டைக்காய் ரூ. 20 தான். அதான் அவருடைய வேல்யூ. அது உங்களுக்கு உயிரையே குடுக்குது, உங்களுக்கு சக்திய குடுக்குது, உங்களுக்கு பசிய போக்குது, உங்கள எனர்ஜியா வச்சுக்குது. அதுக்கு அவ்வளோ பேரம். சட்டைய ரூ. 2000 குடுத்து எடுக்குறோம். ஒரு கேரட் ரூ. 20 குடுத்து வாங்குறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்க உயிரோட இருந்தா தான் உங்களுக்கு சட்டையே தேவைப்படும். ஆனா சட்டை ரூ. 2000. நீங்க உயிரோட இருக்கிறதுக்கான காய்கறி ரூ. 20. இதுக்கு எவ்வளோ பெரிய பேரம். நண்பர்களே, பணம் சார்ந்து இப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கணும். பணத்துக்கு எப்பவும் நன்றியோட இருங்க. பணம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில முதன்மை பொருளா மாறி போச்சு. மதிப்பு கொடுத்தா ஆகணும். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய கொடுக்கணும், நிறைய செலவு செய்யணும். ஜாலியா மகிழ்ச்சியா செலவு பண்ணுங்க. மகிழ்ச்சியா சம்பாதிக்க கூட செய்யணும். அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். மகிழ்ச்சியா செலவு செய்து தான் இன்னைக்கு பார்க்கணும். மகிழ்ச்சியா செலவு செய்யுங்க. சந்தோஷமா செலவு செய்யுங்க. உங்களுடைய கௌரவத்தோட, உங்களுடைய ஆரோக்கியத்தோட, உங்க நம்பிக்கையோட, உங்க மகிழ்ச்சியா வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் பணம் கொடுத்து தான் வாங்கணும். தாராளமா கொடுங்க. தாராளமா கொடுங்க. டிப்ஸ் கொடுங்க. நிறைய எல்லோருக்கும் நிறைய கொடுங்க. குடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய புதுசா வந்துட்டே இருக்கும். புது கேஷ் வரும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது 5வது 10 ஆசீர்வாதங்கள் எழுதுறீங்க. எழுதி முடிச்ச உடனேயே ஒரு ரூபா நோட்டு எடுங்க. ரூ. 100 நோட்டு எடுங்க. 100, 200, 500 குறைஞ்சபட்சம் ரூ. 100. அந்த நோட்டின் மேல எழுதுங்க. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து பணத்திற்கும் நன்றி. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு வழங்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறேன்னு எழுதலாம். பிரசன்ட் டென்ஸ்ல. வழங்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிற அனைத்து பணத்துக்கும் நன்றி அப்படின்னு எழுதுங்க. அந்த நோட்ட கையில தவழ விட்டு பணத்துக்கு நன்றி சொல்லுங்க. அதை எழுதுங்க நோட்ல. என் வாழ்நாள் முழுவதும் வழங்கப்பட்டு வந்த அனைத்து பணத்துக்கும் நன்றி. கொஞ்சம் விரிவா கூட எழுதுங்க. ஒரு பக்கம் கூட எழுதலாம். அந்த ரூபா நோட்டு இன்னைக்கு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. எப்போலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போலாம் கையில எடுத்து நோட்ட கையில தவழ விட்டு அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுங்க. முடிஞ்சா வணங்கி நன்றி சொல்லுங்க. இப்போது இருக்கிற இந்த அழகுக்கு, இந்த உருவத்துக்கு, இந்த ஆடைக்கு, இந்த ஆரோக்கியத்துக்கு, இந்த பசியற்ற தன்மைக்கு, இந்த இடத்துக்கு, இந்த சேருக்கு, இந்த சூழ்நிலைக்கு, இந்த ஃபேனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பணம். எனவே பணத்துக்கு நன்றி. இவ்வளோ வசதியா நான் வச்சிருக்கேன் பணத்துக்கு. சரிங்க. தெரிவிக்க, தெரிவிக்க, தெரிவிக்க உங்களுடைய வருமானம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கண்கூடா பார்ப்பீங்க சில நாட்கள்ல. இன்னைக்கு கூட பார்க்கலாம் நீங்க. நீங்க பணத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே உங்களுடைய பண வரவு அதிகமாகும். காரணம் செலவு நீங்க உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால தான். வரவு வந்தா எடுத்து பேங்க்ல வச்சுக்கிறதுக்கு இல்ல. வந்தாலே கொடுப்பதற்கு தான். வந்தாலே கொடுப்பதற்கு தான். அப்படி இந்த நாள் முழுவதும் பல நேரங்கள் அந்த நோட்ட எடுத்து பார்த்து கையில தவழ விட்டு நன்றி சொல்லிட்டுங்க. இதுவரைக்கும் உங்களுக்காக செலவு செய்யப்பட்ட அனைத்து பணத்துக்கும் நன்றியோட இருங்க. உங்களுக்கு அளப்பரிய பணம் உங்களை சேர வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் உங்களை அறியாமலே பணத்துக்கு நன்றி சொல்வதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவீர்கள். உங்களை நோக்கி வர வேண்டிய பணம் உங்கள் பக்கம் திரும்பி அசைகிறது. நீங்கள் நன்றியை உணர உணர உங்களை நோக்கி பொழிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அளப்பரிய வாழ்வை பெற இருக்கிறீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.
நன்றி 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 ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.